எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, மார்க்கெட்டே 1000 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்துருச்சுங்க. இருந்தாலும் சில கரடிகள் இது டெட் கேட் பவுன்ஸு, பேங்க் நிஃப்டி வச்சு ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. பல பேர் லோ ரேட்டில் விற்று விட்டு போகிற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தா இப்போ மார்க்கெட் 1000 பாயிண்ட் ஏறி வந்திருக்குங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எஸ்ஐபி மெத்தட் தாங்க. வாரன் பஃபட் அவர்களோட என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க்கெட் கீழே இருக்கும்பொழுது தான் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராரா என்னென்னமோ சொல்லுவாங்க, நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். யாராரா என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் ஒருத்தரை காப்பாற்றி விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி கான்செப்ட் தான். இப்போ ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, இப்போ இந்த நிதின் காமத் அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காருனாக்கா ஒரு ட்ரேடில் 1 to 2% மேலே லாஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல வாங்குறாங்க, அது கீழே இறங்குற மாதிரி இருந்ததுனாக்கா டக்குன்னு 1 to 2% லாஸ் இருக்கும்போதே கட் பண்ணி வெளியே வர்றதான் இருக்கிறதுலே புத்திசாலித்தனம். அதை விட்டு நல்ல மார்க்கெட் கீழே இருக்கும் பொழுது மொத்தமாக இழந்ததுக்கப்புறம் வெளியே வர்றதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்குது? தலைக்கு மேலே முழுகிடுச்சு, இனி ஜான் போன என்ன அல்லது மூலம் போனால் என்ன அப்படின்றதான் இவர் இந்த கான்செப்டில் சொல்கிறாப்புல. ஸோ யாரார ஏதாவது ஒன்று சொல்லத்தாங்க செய்வாங்க. நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத அதை நோக்கி போனீங்கன்னா தான் உங்களுடைய அப்ஜெக்டிவை மீட் பண்ண முடியும். நண்பர்கள், இந்த சமயத்தில் இந்த இண்டிகோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மனசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த ஷேரினுடைய விலை தற்போது ஒரு வருஷத்தினுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனும் தான் கீழே இறங்குனா, மார்க்கெட்டும் தான் கீழே இறங்குச்சு. மார்க்கெட் மேல் நோக்கி வர்றதுக்கு முன்னாடியே மிக வேகமாக, இதுவே ஒரு விமான கம்பெனி தான், விமானம் மாதிரியே மிக வேகமாக ஏறி ஓடி வந்துட்டான் இவன். நண்பர்கள், இன்னைக்கு என்ன முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட 283 பாயிண்ட் வரலாறு காணாத அளவில் இன்னைக்கு ஒரு நாள் ஏறி இருக்கு. அதாவது சமீபத்திய வரலாறு எடுத்து பார்க்கும்பொழுது 283 பாயிண்ட்ன்றது ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமான பாயிண்ட். ஆனால் நேற்றெல்லாம் பல வகையாக போர்ட்ஃபோலியோ மிகப்பெரிய அளவில் லாபம் அப்படின்றதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும் தனியாக ஏற்றிருக்காங்க. ஆனால் மற்றபடி ஸ்மால் கேப் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும் ரொம்ப சுமாரான ஏற்றம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே பல்வேறு பங்குகள் இருந்ததுன்னா மேபி பாதி ஓரளவுக்கு நல்லா இருப்பான், மீதி பாதி பேர் சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க மாட்டான், ஒரு மாதிரி துக்ககரமாக நெகட்டிவில் இருப்பான். அப்படின்றது தான் இதனுடைய அடையாளம். எப்படியோ நண்பர்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் தான் ரொம்பவுமே வாழ்க்கை சந்தோஷமாக போகும். அந்த வகையில் இந்த ஏசிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சந்தோஷம், ஒரு மரியாதை அப்படின்றது கிடைக்காம இருக்கு. இன்னும் இந்த ஏசிசினுடைய சமீபத்திய Q3 ரிசல்ட் அப்படின்றது 1092 கோடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு லாபம் செஞ்சு ஒரு மரியாதை என்பது கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் இந்த மாமனுக்கு ஒரு மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இருக்கிறதுலே இந்த வருடத்தினுடைய லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் பாவம். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இத்தனை பேர்த்துக்கு மரியாதை சொல்கிறீங்களே, இவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா, இப்படி அதல பாதாளத்தில் கிடக்கிறானே, ஒரு பாதி கிணறாவது தாண்டி விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பாவம். எல்லாருமே சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்பவுமே சந்தோஷமாக வாழ்க்கை கழிஞ்சதுனா தானே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு 5-6 மாதம் கழித்து பார்த்தா தான் அவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். இந்த L&T ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. அவன் இந்த கடந்த 6 மாதமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு இடத்துக்குள்ள உட்காந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்னைக்கு இந்த வண்டியை தாண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. ஸோ எந்த ஒரு பங்கா இருந்தாலும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தாதான் அவனுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருந்திருக்கானா அப்படின்றது தெரிய வரும். இப்போதைக்கு கோல்டு நல்லா தான் இருக்குங்க நண்பர்களே. அதே மாதிரி இந்த க்ரூட் ஆயிலுடைய விலையும் மந்த் லோ பக்கத்துல தான் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கான் வண்டியை. இந்த ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே இப்போதைக்கு ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் எவனுமே சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சமீப காலமாக செகண்டரி மார்க்கெட்டு டவுனில் இருந்து செகண்டரி மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ரெக்கவரியாக இருக்குது. ஆனால் பிரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓ மார்க்கெட்டு விழுந்தது தான் சமீபத்திய பல்வேறு பங்குகள் வெளியே வராமல் இருந்தது, வெளியே வந்ததும் கும்பாவாக இருந்தது. இனி அவனுக்கு ஏதாவது நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னப்பா எங்களை பிடிச்சி தொடர்ந்து நசுக்கி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாவம் இந்த கேஇ இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் இப்போ தான் சமீபத்தில் ஒரு ஷாக் அப்சர்வ் பண்ண முடியாமல் டொப்புன்னு கீழே விழுந்தா, ஏன்னா ஒரு பெரிய போட்டியாளர் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க இந்த தொழில் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த பாலிகேப் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் அவனு பாவம் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் கீழே இறங்கி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தான்.
மறுபடியும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். அதாவது என்னன்னா, இந்த அதானி என்டர்பிரைஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஒயர் தொழிலில் உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று கிரியேட் பண்றாங்க, பிரணீதா எக்கோ கேபிள்ஸ் லிமிடெட் அப்படின்ட்டு. இந்த அதிர்ச்சியை தாங்காம தான் இந்த கேஇ இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பாலிகேப் போன்ற பங்குலாம் பயங்கரமா வந்திருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு சைனாவினுடைய டீஃப்ளேஷன் கதை தெரியுமா? அதாவது விலைவாசி உயர்வு, விலைவாசி கீழே தரைமட்டம் ஆகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த டீஃப்ளேஷன் எப்போ வரும்? பண வாட்டம், பண வீக்கம் இல்லை, பண வாட்டம். அதாவது எல்லா பொருட்களுடைய விலையும் கீழே விழுந்துரும், எல்லாம் கூவி கூவி விற்பாங்க. எங்ககிட்ட வந்து வாங்கிக்கிங்க, எங்ககிட்ட வந்து வாங்கிக்கிங்க, சும்மாவே கேனா எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைனாவில் இப்போ டீஃப்ளேஷனால தான் அவங்களுடைய பொருளாதாரமே நிலகுலைஞ்சிருக்கு. அதாவது எல்லாத்து கையிலும் எக்கச்சக்கமாக பணம் இருக்குது இப்போ நம்ம நாட்டில். சைனாவில் இதுக்கு முன்னாடியே இருந்தது. அதனால் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் எல்லாம் பொருளாதாரத்தில் இறங்கி கன்சம்ஷன் என்பது குறைவாக போயிடுச்சு. அதனால் அங்கே டீஃப்ளேஷன் அப்படின்றது வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்லாத்து கையிலையும் பணம் இருக்குது. நம்ம கையில் பணம் இருந்தாவே நம்ம ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லாத இடத்த வாங்கி போடலாமா, நம்ம எல்லாம் இடத்து விலையை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம், சைடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோல்டை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், யார்ட்டையுமே பணம் இல்லை, கல்யாணத்துக்கே கோல்டு வாங்க முடியாதுன்னு இருந்தால் கோல்டு விலை ஆட்டோமேட்டிக்காக கிராஷ் ஆயிரும். இருந்தாலும் எல்லாத்து கையிலும் எக்கச்சக்கமாக பணம் இருக்கிறதுனால நம்ம நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளே எப்படின்னா, கார்பரேட் கம்பெனி சும்மா இருக்குமா, அவனுக்கு கையிலையும் ஏகப்பட்ட பணம் இருக்குது, கடனுக்கு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால சின்ன மார்க்கெட் தான், ஆனால் அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயும் பல பேர் போய் என்ட்ரு பண்ணி ஏற்கனவே இருக்கிறவனையெல்லாம் கும்பா பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதே சின்ன மார்க்கெட். அதுக்குள்ளே ஒரு 2 பேர் சிவனேன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த பெரியால ஏன் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு வரும்பொழுது மார்க்கெட் சைஸ் அதே தான், பட் ஏகப்பட்ட பேர் போட்டி போட வந்து அப்புறம் அந்த நிலைமை என்ன ஆகுறது, அப்புறம் கும்பா குட்டி தான் அப்படின்னு. இங்கே திருப்பூரில் கூட சிவா டெக்ஸ்டைல்னு ஒன்று பயங்கர ஃபேமஸாக போய்கிட்டு இருந்தது. அவன் கம்முன்னு திருப்பூர்லேயே ஓட்டிகிட்டு இருந்திருக்கலாம். திடீர்னு இப்போ போய் நான் கோபி போயிருந்தேன், அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு சிவா டெக்ஸ்டைல்ஸ்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கோபிங்கிறதே ஒரு சின்ன சிட்டி, சின்ன மார்க்கெட். அதுக்குள்ளே இந்த மாதிரி பெரிய ஆளுங்க போனால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படி ஒரு தகவல் வந்ததுனால தான் இந்த கேஇ இண்டஸ்ட்ரீஸ் இறங்கறதுக்கு இன்னைக்கு இதுதான் காரணம். அதுவும் இல்லாமல் இந்த பாலிகேப் போன்ற கம்பெனிகள் இறங்கறதுக்கு இன்னைக்கு இதுதான் காரணம். நண்பர்களே, எங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கீழே இறங்கி கிடந்த சைனா ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு பேர் சொன்னங்காட்டி சைனாவை மேலே ஏற்றி விட்டாங்க. இப்போ கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவன்லாம் உச்சாணி கும்பல போய் பறந்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பெரிய ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதுதான் வேலை, எங்களை பொறுத்த வரைக்கும் சைனாவில் கொஞ்சம் ஓவர், அதாவது நிறைய வாங்கிட்டாங்க, ரேலி பெருசாக போயிடுச்சு, ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் வருமோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. கிஷாக்கோ குஷாக்கோ குஷாக்கி அப்படின்ற மாதிரி சைனாக்கார எனத்தையாவது மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம மார்க்கெட் எப்படி மிகப்பெரிய அளவில் இருக்குது, மார்க்கெட் கிராஷ் ஆகுன்னு சொன்னப்போ நம்ம அழகிய தமிழில் பேசிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி சைனாக்காரங்கெல்லாம் இந்த போஃபாவை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏயா உனக்கு இன்னொரு 1 மாதம் கழிச்சு நீ சொல்லக்கூடாதா, இல்லை 2-3 மாதம் கழிச்சு சொல்லக்கூடாதா, இன்னைக்கு ஏன் நீ சொன்ன அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான்லாம் என்றைக்குமே பெரிதும் ஒரு முக்கியத்துவம், ஒரு கௌரவம் கொடுப்பாங்க நண்பர்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய அனலிஸ்ட்டுக, குளோபல் அனலிஸ்ட்டுக நம்ம மார்க்கெட்டை பற்றி கூட தான் இப்போ ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க, இந்திய மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி வந்திருக்கு. ஸோ செக்டர்களை பற்றி பேசுறது அப்படின்றது வேற, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அப்படின்றது பற்றி பேசுறது வேற. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பெரிய கொம்பனாகவே இருந்தாலும் அது எப்படி என்ன ஆகும் அப்படின்றது பெரிய அளவில் தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, கேஇ இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பிடிச்சி கிட்டத்தட்ட 30-40% படுக்க வச்சுட்டாங்க சமீபத்தில். ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு எக்கனாமி செக்டரை பற்றி பேசுகிறாங்கன்னா மேபி அது கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கலாம். அந்த வகையில் சைனாவை போட்டு தள்ளுறாங்க இன்னொரு 6 மாதம் கழிச்சு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு காரணம் இதாக தான் இருக்கும். இந்த வருஷத்தில் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சது என்னென்னா அல்வா தான். அவன் பாட்டுக்கு மேன்கைண்ட் ஃபார்மான்லாம் வந்து டாப் 10க்குள்ளே இருக்கான் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்லாம். அவன்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் சரிஞ்சு வந்துட்டான். இந்த 2000 ரூபா அப்படின்றது 2024 இருந்த விலை. அங்கேருந்து 3100 ஒரு காலத்தில் போனவன் தான், பட் இப்போ சரிஞ்சு கிடக்கிறான். ஸோ எல்லாத்துக்குமே பணபலம் அப்படின்றது வேணுங்க நண்பர்கள். இங்கே பாருங்க, புத்தினும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இப்போ பேசியிருக்காங்க சமீபத்தில். இந்த சமயத்தில் இந்த புத்தின்லாம் வந்து 3 வருஷமா அவர் வார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நாட்டில் இப்போ நம்ம இப்படி கம்பேர் பண்ணி பாருங்களேன், நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் 3 வருஷமா இறங்கினாலும் தொடர்ந்து அது கூட போராடக்கூடிய பண வலிமை நம்மகிட்ட இருந்ததுன்னா, ஒரு மாசமாக சம்பளம் வாங்கி எஸ்ஐபியோ அல்லது வீக்லியோ அல்லது டெய்லி அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட திறமை இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ தான் நின்று ஜெயிக்க முடியும். எது எப்படியோ இந்த புட்டின் அண்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசி 1 மாதம் 2 மாதம் போரை நிறுத்தினாங்கன்னாவே இப்போதைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த வார்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, நம்மகிட்டையும் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கினாலும்
வீக்லியோ மந்த்லியோ அல்லது டெய்லியோ எஸ்ஐபி போடக்கூடிய திறமை பண பலம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்தால் நம்ம எப்படியாவது வண்டி ஓட்டிக்கலாம். மணப்புரம் ஃபைனான்ஸ் சார் ஃப்ளவர் இல்லைங்க ஃபயர் அப்படின்ற மாதிரி இவன் ஃபயர் மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கான். மற்றவங்க நிறைய பேர் இந்த வேலையை பண்ணல, ஆனால் இவன் பண்ணியிருக்கான். இவன் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2024 லோ பிரைஸ்லேருந்து 140 ரூபாயிலிருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஹை பக்கத்திலே வந்திருக்கான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தகவல் பாருங்கள். எத்தனையோ 6000 ஷேர் பக்கத்தில் இருக்கான். ஆனால் வெகு சிலரான கம்பெனிகள் தான் இப்படி கீழே விழுந்தோம் மறுபடியும் அவனுடைய பழைய ஹை பக்கத்திலே வந்திருக்கான். நிறைய பேர் வந்திருக்கான், இல்லை நான் சொல்லல, 1 மாத ஹை வந்திருக்கான், சில பேர் 6 மாத ஹை வந்திருக்கான். ஆனால் 1 வருஷத்தினுடைய ஹை வந்தவன் எவன் அப்படின்னு பட்டியல் எடுத்து பார்த்தா அதில் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் ஃபண்ட் ரைசிங் பற்றி இன்னைக்கு போர்ட் மீட்டிங் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ஆனால் மோதிர கையால் குட்டுப்படணும், மண்டை மேலே யாராவது கொட்டினாலும் ஒரு மோதிர கையால் கொட்டுப்படணும் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் ஆர்பிஐ பல முறை என்பிஎஃப்சிகளையோ அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனியோ அல்லது பேங்க்குகளையோ அவங்க பண்ணக்கூடிய தப்புகளையோ அல்லது அவங்களுடைய சப்சிடரிகள் பண்ணக்கூடிய தப்புகளுக்கோ தலையில் கொட்டு வைப்பாங்க. உடனே டுபின்னு கீழே விழுந்துடும். இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் கூட இப்படி தான் கீழே விழுந்தது. இந்த மாதிரி எத்தனையோ ஃபைனான்ஸ் கம்பெனி நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். ஆர்பிஐனுடைய கண்டிப்பினால் பட்டார்னு கீழே விழுந்தவங்கலாம். அதுக்கப்புறம் மோதிர கையில் குட்டுப்பட்ட பல்வேறு கம்பெனிகள் ஆர்பிஐ சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கம்பெனிகள் திரும்பி அவனுடைய பழைய கையை தொட்டிருக்கான். இந்த மணப்புரம் தொட்டிருக்கான், கோட்டக் பேங்க் தொட்டிருக்கான், இன்னும் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் தெரியும். அந்த பழைய தகவல்கள் எடுத்து பார்த்தா தெரியும். எனக்கு ஆன் த டாப் ஆஃப் த மைண்டு ஞாபகம் இல்லை அப்படிம்பாங்க நிறைய பேர். கார்பரேட் கம்பெனியில் போன வாரம் என்னையா நடந்ததுன்னு கேட்டால் டாப் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி எனக்கு நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கீழே விழுந்தாங்க, மறுபடியும் ஏறின்னு வந்தாங்க, பெயர்கள் மறந்து விட்டேன். கோட்டக் பேங்க் நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மணப்புரம் நல்லா இருக்குது. அது மாதிரி இப்போ தற்சமயத்தில் ஒரு பங்கு கீழே விழுந்தது தலையிலே கொட்டி. அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே செகண்டில். யார்? நம்ம இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கு தான். ஸோ தற்போதைக்கு மழை விட்டும் தூவானம் விடாத குறையாக கீழே விழுந்தவன் இன்னும் கீழே தான் கிடக்குறான். இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் கீழே விழுந்ததுக்கு ஆர்பிஐனுடைய தகவல் மட்டுமே காரணம் இல்லை, அவங்க எடுத்த ஆக்ஷன் மட்டுமே காரணம் இல்லை. இவங்களேவும் Q3 ரிசல்ட் Q2 ரிசல்ட் அப்படின்றது ரிசல்ட்டுகளை கம்மியாக, பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் கம்மியாக இருந்த ஒரு காரணமும் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருக்கு. அதுதான் இவனுக்கும் மற்றவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். நண்பர்களே, எங்கள் சொந்தக்காரங்களில் நிறைய பேர் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க, ஆனால் இன்னும் யாருமே இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிக்கல. ஆனால் இன்டர்நெட்டில் எப்படி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் நிறைய பேர்த்துக்கு ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர்த்துக்கு வேலை போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? எனக்கு தெரிஞ்சு விப்ரோல ஏதோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சமீபத்தில் கூட ஒரு தகவல் போய்கிட்டு இருந்தது. இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு மைசூரில் ஏதோ ஃப்ரெஷர்ஸ் ஏதோ ஒரு ஆன்போர்டு பண்ணுற சமயத்தில் சில பேர் தகுதியை மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சில லே ஆஃப்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி நம்ம அங்கொன்று இங்கொன்றுமா தான் தகவல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணக்கூடிய, நம்மளுக்கு மட்டும் இல்லை, டைரெக்டாக யாருக்காவது வேலை போயிருந்துன்னா அவங்களுக்கெல்லாம் பாவம் எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது யோசிச்சு பாருங்க. இப்படி 50,000 பேர்த்துக்கு போயிருக்குன்னா அப்போ நம்ம சொந்தக்கார அதில் 1-2 பேர் இல்லாமையா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தகவல் வரல. உங்களுக்கு ஏதாவது இப்படி தகவல் வந்ததுன்னா தெரியப்படுத்துங்க நண்பர்களே. இந்த என்சிசி அப்படின்ற பங்குனுடைய ரிசல்ட் வந்தப்ப ஒரே பரபரப்பாக இருந்தது. இன்னைக்கு ஒரு 2.5% ஏறி இருக்கான். இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்க போகக்கூடிய பங்கு தான். இவனுடைய ரிசல்ட் வந்தப்ப என்ன ஒரு பரபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல டபக்குன்னு எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. 21லேருந்து கிட்டத்தட்ட 18 குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் பரபரப்பு தரும்படி டிஐஸ்னுடைய ஹோல்டிங் 12லேருந்து 14 மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான இடமா தான் இருந்திருக்கு. இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவன் சோப்லாங்கி மாதிரியெல்லாம் இல்லை. இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு மாதிரி நிலையை நிறுத்தி தான் வச்சிருக்கான். இவன்கிட்ட வளர்ச்சியும் கிடையாது, குறைவும் கிடையாது. ஒரு மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது நிலையாக நிறுத்தி வச்சிருக்கான்னு வைங்களேன். ஸோ அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் என்ன ஆகும்? பரபரப்பு தீருமா இல்லை இன்னும் மேலும் பரபரப்பு வருமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு பார்க்கும்பொழுது ஒரே குழப்பமா இருக்கே செட்டியார் மதர் அப்படின்ற மாதிரி அந்த பங்கினுடைய தற்போதைய விலை என்பது எப்படி அந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தான் தன்னுடைய பழைய கையை பிடிச்ச மாதிரி, அது மாதிரி வெகு சிலரான கம்பெனியில் இந்த மசகான் டாக் அப்படின்றது ஒன்று. இவன்லாம் பெருசாக கீழே இறங்கவே இல்லை. ஏன்னு பாருங்க, பல பேர் உச்சியிலிருந்து போன வருஷத்தினுடைய லோக்கு கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கானு. இருந்தாலும் இவன் பெருசாக இறங்கவே இல்லை. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீல, இவனுடைய எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது இன்னும் வரவே இல்லை. இந்த பங்கு என்னமோ அவனுடைய அடிவாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 ரூபா ரேஞ்சிலிருந்து 2,500 ரூபா வந்துட்டாலுமே
இவனுடைய ஸ்டாக் ஏர்னிங்ஸ், அதாவது இவன் சம்பாரிச்சு கொடுக்கறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலையை வந்து ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு ஸ்டாக் பி அப்படின்றதும் குறைவாக இருக்குது, பிஇஜி ரேஷியோன்றதும் 1க்கு பக்கத்தில் தான் இருக்குது, இவனுடைய கடனும் கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்படி நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும் பொழுது அவனுடைய விலை மேல் நோக்கி வரக்கு இதெல்லாம் ஒரு வேளை காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட வேண்டியதுதான். ஸோ அப்போ இந்த மாதிரி பங்குகள்லாம் என்ன இருக்குன்னா சீப்புக்கு சீப்பாகவும் இருக்குது, அதாவது வேல்யூ பேசிஸில் சில பேர் பார்ப்பாங்க, அதே மாதிரி சில பேர் growth பேசிஸில் பார்ப்பாங்க. ஸோ சீப்புக்கு சீப்பும் இருக்குது, growthக்கு growth இருக்கிற மாதிரி இவனுடைய லாபம் என்பதும் கிட்டத்தட்ட 200 கோடியிலிருந்து ஆரம்பித்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth 800 கோடியாக போயிருக்கு. அதே மாதிரி இந்த சமீபத்தில் கூட டிராகன் படத்தில் எல்லா செக் பாக்ஸும் டிக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரி இவன் வேல்யூலையும் டிக் பண்ணியிருக்கான், அதே மாதிரி growthலையும் டிக் பண்ணியிருக்கான். ப்ராபப்ளி அதனால தான் இவனுடைய வீழ்ச்சி என்பது 52 வீக் லோ பக்கத்தில் போகலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சம்மர் சீசன் வந்தாவே எனக்கு சத்யா அப்படின்ற இந்த மதுரையை பேஸ் பண்ணியா அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு தெரியல, இந்த வசந்தன் கோ மாதிரி சத்யா அப்படின்றத எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க போடுற விளம்பரம் தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன்னாவே இந்த வோல்டாஸ் மற்றும் பல்வேறு ஏசி கம்பெனிகள் தான் ஞாபகம் வருவாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் பல்வேறு பங்குகள் கிட்டத்தட்ட 20% மேலே ஏறி வந்துட்டான். அப்படி 20% ஏறின பங்குகள் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் ஒரு மகிழ்ச்சியாக தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த கேஇசி அப்படின்ற பங்கு ஒன்று. இவன் தற்போது எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மாதத்தில் 8% பக்கம் ஏறி வந்திருக்கான். 5 நாளில் கிட்டத்தட்ட 20% ஏறி வந்திருக்கான். ஆனால் பாவம் இன்னும் இந்த பஜாஜ் ஆட்டோ போன்ற பெரிய ஆளுகளுக்கு இன்னும் நிலைமை என்ன எப்படி இருக்குன்னா கஷ்டமாக தான் இருக்குது. அவன்லாம் இன்னைக்கு 2.5% ஏறி இருந்தாலும் கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்போது 33% காலி. அதே மாதிரி ஒரு வருட அளவில் பார்க்கும்பொழுது இருக்கிறதுலே பாவம் லோ ரேட்டில் இருக்கான். இவனுக்கெல்லாம் எப்போ மகிழ்ச்சி வரும், எப்போ இவன்லாம் இந்த மாதிரி 20-30% ஏறிய பங்குகளுடைய லிஸ்ட்டில் வரப்போகிறான் அப்படின்றது தெரியல. எது எப்படியாங்க, எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தானங்க இருக்கணும். வாழ்கிறதே கொஞ்ச நாள், எதுக்கு சண்டை சச்சரவு, சந்தோஷமாக வாழுமே அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டு பல வகையில் மேல் நோக்கி ஏறி 20-30% ஏறி சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.